நம்ம ஒர்க் பண்ணி நம்ம கரெக்டாக இருந்தால், நம்ம டெடிகேட்டடாக இருந்தால், யாரோட விஷயத்தையும் கெடுக்காம இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது நல்லா தான் கிடைக்கும் அப்படின்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஸோ நான் எப்படி விட்டாலும் நான் சர்வை பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு மேபி சர்வை பண்ணுறதுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால மேபி அவங்க டாமினேட் பண்ணியிருந்திருக்கலாம். கைஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆங்கர் மணிமேகலைக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் பிரியங்காவை போட்டு அடி அடி அடிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேங் வந்து ட்விட்டரில் கலையம் இறங்கியிருக்காங்க. கோவப்பட்டு எங்கள் வேலையை எழுதி விட்டுரு போடுறா, நான் தொழில் தெரிஞ்சவன் எங்கே வேணா போய் போச்சுப்பேன், நீ அட்டை மாதிரி ஒட்டி நின்றா தான் உனக்கு வண்டி ஓடும். ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவை அட்டாக் பண்ணி ஃபுல்லாக அவங்களோட போஸ்ட் ட்வீட் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக தெரியுமா? ஆக்சுவலாக மணிமேகலை வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல. இந்த மாதிரி வந்து எனக்கு அநியாயம் நடந்துருச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து குக் வித் கோமாளிலேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கான ரீசன் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன், அவங்க வந்து பிரியங்கா, அவங்களோட நேமை வந்து டேரெக்டாக சொல்லலை. பட் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விதத்தில் கண்டிப்பாக அவங்க தான் பிரியங்காவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ குக் வித் கோமாளியில் பார்த்தீங்கன்னா இவங்களை ஃப்ரீயாக வந்து ஆங்கர் பண்ண விடலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டை இவங்க போயிட்டு சேனலில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும் போது சேனல் வந்து கண்டுக்கவே இல்லை, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக விட்டுருக்காங்க போல. ஸோ இந்த கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே அடக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் பிரியங்காவோட அட்ராசிட்டி வந்து தாங்க முடியல. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இவங்களை ஆங்கரிங் பண்ண விடாமல் நடுவில் தடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க, வேறு வழியிலடா இதுக்கு மேலே இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு இந்த குக் வித் கோமாலே வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைக்கட்டும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணட்டும், எல்லா ஷோஸுமே அவங்களுக்கே கிடைக்கட்டும், நிறைய பேர் புகழ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கட்டும். எனக்கு இதை பண்ண அந்த பர்சனுக்கு அட்லீஸ்ட் அப்போவாவது வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் ஷோஸில் பிஸியாக இருந்தாங்கன்னா இன்னொருத்தங்க யாராவது ஒருத்தங்க மேலே வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஷோவை ஸ்பாயில் பண்ணுறதுக்கோ இல்லை இவங்க மூலமாக ஸ்ட்ரகிள் ஆகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் வந்து கேன்சல் ஆகும்ல. ஆமாம், நான் வெளியே வந்துட்டேன், அதுக்கு காரணம் இந்த மாதிரி அங்கே இருக்க சீனியர் ஆங்கர் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக சொல்லலை, அந்த சீனியர் ஆங்கருக்கு அவங்க மட்டும் தான் வளரணும், மற்றவங்க யாரும் வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு ஆதரவாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிரியங்கா மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா யார், எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா பிரியங்கா பார்த்தீங்கன்னா இது முதல் தடவை பண்ணல, நிறைய பேருக்கு இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் டிவியில் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஷோவில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் பிரியங்காக்கு அப்படி என்ன பேராசை, மணிமேகலைக்கு இப்போ தான் ஒரு ஷோவில் ஆங்கரிங் சான்ஸ் கிடச்சிருக்கு விஜய் டிவியில். ஸோ அப்படின்னும் போது அதை கூட தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறாங்களே இவங்களாம் எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியங்காவை ரொம்பவே கேவலப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் போஸ்ட்டும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிரியங்கா எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் பார்க்கணும். ஆக்சுவலாக பிரியங்காவோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார், அதாவது பிக் பாஸ்ல இருந்தாங்களே அதுலேயே தெரிஞ்சிருக்கும் பிரியங்காவோட ஆட்டிடியூட் என்னன்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆங்கரிங் பண்ணியே அந்த மாதிரி இருந்ததுனாலே என்னமோ தெரியல, பிக் பாஸ்ல இருக்கும் போதே நான் ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறதை பாருங்க. ஏன்னா கிளியரா சொல்லியிருந்தாங்க யாரை பத்தியும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. விமர்சகர்கள் நாம சரியா இருக்கோமாங்கிறத பார்த்துக்கணும். நீங்க அந்த மாதிரி செஞ்சதே இல்லையா? நான் எழுதிலாம் கொடுக்கல சார் எதுவுமே. நீங்க நிரூப் கையில எழுதி காட்டினதை பார்த்தோம், அதுதான் இப்ப இவங்க எல்லாம் கை கட்டினாங்க. அக்ஷராக மட்டும் இல்ல, அனைவருக்கும் விதிகள் பொதுவானது. ஆக்சுவலி இந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கமல் சார் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீங்கள் ஆங்கர்ன்றதுனால எல்லாத்துலேயும் கரெக்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு அது பழக்கப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுலாம் தெரியல, அவங்க பாயிண்ட்டை முன்னாடி வைக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு இருக்குது போல். ஸோ அதனால தான் கமல் சார்னு கூட பார்க்காம அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் பார்த்துருந்தவங்களுக்கு, அந்த சீசன் பார்த்தவங்களுக்கு பிரியங்காவோட ஆட்டிடியூட் என்னன்னு தெரியும். ஸோ அவங்க அதே விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோலையும் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க, எல்லாரும் மாதிரி அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ஸ். ஸோ அப்படி உள்ளே வந்தவங்க இந்த மாதிரி ஒரு ஆங்கரோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வேலையை செய்ய விடாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஷோ எடுத்தவங்க வந்து இப்போ இல்லை, நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற மாதிரி ஷோ எடுக்க போயிட்டாங்களே. ஸோ இப்போ இருக்க டீம் வந்து புது டீம், இவங்க கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லும் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரியங்காலாம் பெரிய ஆள், ஸோ அவங்களெல்லாம் பகச்சிக்க முடியாது, அவங்க தான் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோ அவங்க கையில் தான் இருக்குது, ஸோ அதனால் அவங்கள பகச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க. இவங்களால பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வேணாண்டா, உங்கள் ஷோவும் வேணாம் நீங்களும் வேணாம், உங்கள் ஷோவை தூக்கி அவங்ககிட்டே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த வீடியோவில் அவங்க சொல்லும் போது முக்கியமான விஷயம் சொன்னாங்க, இதுக்கப்புறம் வர எல்லா ஷோவையும் தூக்கி பிரியங்காக்கே கொடுங்க. அதாவது அந்த பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆங்கருக்கே கொடுங்க, எல்லா ஷோவும் கொடுங்க, மொத்தத்தையும் அவங்களுக்கு கொடுங்க, அப்பயாவது அவங்க ஆசை அடங்குதான்னு பார்க்கலாம். அப்படி அடங்கிட்டா இதுக்கப்புறம் வராங்க ஃப்ரெஷர்ஸாக இருப்பாங்களே, அதாவது புதுசாக வருவாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து வழி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செருப்பால் அடிக்காத குறை தான். ஸோ இதுக்கு பிரியங்கா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த விளக்கமும் வரல இது வரைக்கும் அப்படின்னும் போதே எனக்கு
தெரிஞ்சு ஓகே அப்போ அதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க கிட்ட சாலிட் எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரத்துக்கு பிரியங்கா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட யூடியூப் சேனல் இருக்குது தெரியும். ஸோ அந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி மணிமேகலை சொல்கிறதெல்லாம் போயிங்க அதனாலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் ஒன்று போட்டிருக்கணும். ஸோ எதுவுமே போடாமல் கமுக்கமாக இருக்கிறத பார்க்கும்போதே ஓகே அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அதோட விளைவு தான் இப்போ நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்ன? நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? உண்மையிலேயே மணிமேகலை பக்கம் நியாயம் இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து பிரியங்கா வந்து என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லைப்பா, அவ்வளோ ஒஸ்ட்டான கேரக்டர்லாம் இல்லை இவங்க சொல்கிற மாதிரிலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.